மதுபாலா எபிசோட் 3 வாங்க பார்க்கலாம். இங்கே வந்துட்டு பத்மினி அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக முழிப்பு வர ஆரம்பிக்குது. நல்லா ஃபேன் ஓடிட்டு இருக்கு ஃபாஸ்ட்டாக. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஹனுமனோட படம் இருக்குது. நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சமாவே புரியவே இல்லை. சரின்ட்டு எழுந்து கொஞ்சம் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று தொட்டு பார்க்குறாங்க. பட் ஆனால் குழந்தை வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு மேலே திரும்பி பார்த்தா அங்கே சூப்பர் ஸ்டார்ஸோட ஃபோட்டோலாம் இருக்குது. என்ன எங்கே இருக்கும் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஏஞ்சி போயிட்டு ஐயோ குழந்தைய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை என்ன பண்ணிட்டாங்களோன்னு வெளில வந்து பார்த்தா குழந்தை அழகா பஞ்சு முட்டையோட ரோமா கூட வந்துட்டு இருக்கா. ரோமா ஆண்டி சொல்றாங்க, இவ இப்ப எதுவுமே சாப்பிட மாட்டா, வாயை திறந்தா ஏப்பந்தா ஒரு 2 கிலோ சாப்பாடு, 2 வடாப்பாவு, 6 சமோசா, 250 கிராம் ஜிலேபி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா நகைச்சுவா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் வீட்டுக்குள்ள ஒரு சலசலப்பான ஒரு சூழ்நிலை உருவாகுது. இவங்களுக்கு வந்து புரியல, நான் எங்க இருக்கேன், என்னோட குழந்தை அப்படி இங்க வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு பயத்தோட கேட்க, பயப்படாத இப்போ நீ பாதுகாப்பான இடத்துலதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோமா சொல்றாங்க. பொண்ணு என்னடானா சாப்பிட்டுட்டே இருக்கா, அம்மா என்னடானா தூங்கிட்டே இருக்கா. 14 மணி நேரமா தூங்கிட்டு இருந்தது தெரியுமா உனக்கு? தப்பு ஒண்ணு உண்டுலமா, எந்ததான் நான் உன்னிடம் இருந்து 300 ரூபாய் வாங்கியிருந்தல்ல, அதை வாங்கணும்னு நீயே வந்துட்ட பாத்தியா. உன் பொண்ணு சின்ன எலி மாதிரி இருந்துட்டு ரோமாவோ பத்மினியோட பொண்ணு கூப்பிட்டு இங்க வா ஒரு வேலை பண்ணு, 2 பிளேட் வடாப்பாவை வாங்கிட்டு வா, உன் அம்மாவோட டேங்கும் காலியா தான் இருக்கு, அதுக்கு மேல ஒரு குழந்தையும் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. ஆனா பத்மினி அம்மா வந்துட்டு வேணான்னு சொல்றாங்க. 225 ரூபாய் சாப்பாடுக்கே காலி. நாங்க ஏதாச்சும் தவறா பேசியிருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் கொடுத்திருந்தாலும் மன்னிச்சிருங்க அப்படின்னு. இல்ல ஒரு உதவி செஞ்சதுனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு, வெளியில எல்லாம் போயிட்டேன்னா பத்திரமா இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பு போ அப்படின்னு சொல்றேன். இப்பவே கிளம்பு வந்துட்டு 75 ரூபாய் தான் மிச்சம் இருக்கு, இந்தா உன் பணம் எத்துக்கோ, இப்ப கிளம்பு, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ காலி வயிற்றோட நன்றி எல்லாம் சொல்ற, நன்றின்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதுமா? ரோட்ல போனா உன் நன்றியை கேட்க நிறைய பேர் இருப்பாங்க பாரு. போ இங்க இருந்து கிளம்பு. பத்மினி குழந்தைய கூட்டிட்டு 2 அடி தான் நடந்திருப்பாங்க, வாசலுக்கு போயிருப்பாங்க. அதுக்குள்ள கொஞ்சம் லைட்டா தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு போல. அதை பார்த்துட்டு ரோமாவும் வந்துட்டு ஐயோ தலை சுத்துதா என்னாச்சு, லா லோரி நசனா காட்டேரி, நீ இந்த படிக்கட்டுல உருண்டு கீழே போயிட போறியா, குழந்தை கிளைக்க போறியா? நான் உன் பேச்சு கேட்டுட்டு அமைதியா இருக்குன்றதுக்காக நீ எது வேணாலும் பேசினாலும் அர்த்தம் இல்ல. நீயா இருக்க, சாப்பாடு போட முடியல உன் பொண்ணுக்கு, இப்ப வயதுல இருக்கிற குழந்தையும் வந்துட்டு கலைக்கலாம் முடிவு பண்ணிட்டியா அப்படின்னும் போது, நீங்க ஒரு அம்மாவா இருந்திருந்தா இந்த ஒரு நாள் அம்மாவா ஆக போறீங்கன்னா இந்த வார்த்தையோட வலி உங்களுக்கு புரியும். இந்த குழந்தைய பெற்று எடுக்கதான் நான் ஊரா அலைஞ்சிட்டு இருக்கேன், கலைக்கிறதுக்காகவோ சாகடிக்கிறதுக்காகவோ இல்ல. இப்படி இந்த சிச்சுவேஷன்ல குழந்தைய கூட்டிட்டு போறது சரின்னு எனக்கு தோணல, நீ இங்கே இரு கொஞ்ச நேரத்துக்கு. அடடா சரி பேசினது போதும் வா, நீ இந்த நிலைமையில இருக்கும்போது நான் உன்னை வெளியில அட முடியாது, எங்கன்னா விழுந்து வரணும்னா அப்புறம் எனக்கு கில்ட்டின்றது வந்து என்ன சாகடிக்கும். சரி வா உட்காரு, வா உன் நிலை வைத்து ஒரு சோக பாடல் பாடு, சொல்லு பாப்போம். இந்த குழப்பத்துக்கு காரணம் யாரு? நெற்றியில ஒருத்தர் பேரு, கழுத்துல ஒருத்தரோட தாலி, வயிற்றுல இன்னொருத்தரோட குழந்தை, கையில இன்னொருத்தரோட ஆதரவு, இன்னொரு குழந்தை பக்கத்துலயே, அடடா வாழ்க்கையே செட் ஆயிடுச்சு போலையே அப்படின்றாங்க. போதும் நிறுத்து, யாரு என் நெற்றியில குங்குமம் வைத்தாங்களோ அவங்கதான் எனக்கு மங்கள்சூத்திராவும் போட்டு விட்டாங்க. மங்கள்சூத்ரா மீன்ஸ் தாலி. ஓகே, இந்த குழந்தையும் அவரோடுதான். அடடா உண்மையிலேயே ஒரு சத்திய சாவித்திரி மாதிரி இருக்கியம்மா. சரி இந்த நிலைக்கு காரணம் யாரு? அந்த பெரிய மனுஷன் எங்க இருக்கிறாரு சொல்லு, எங்க போயிட்டாரு, ஓடிட்டாரா அப்படின்றாங்க. அவர் ஒன்னும் எங்கேயும் விட்டுட்டு ஓடல, நாங்க தான் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கிறோம். இங்க புருஷன் கிட்ட இருந்து இந்த குழந்தைய அவங்க அப்பா கிட்ட இருந்து நாங்க ஓடாம இருந்திருந்தா நாங்க 3 பேரும் இப்போ உயிரோட இருந்திருக்க மாட்டோம் தெரியுமா உனக்கு? அடப்பாவியே, இந்த குழந்தைங்கமான அவங்க அப்பாவே மிஞ்சிடுச்சோ, இவ்வளவு பெரிய விஷயமா? இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா பால்ராஜ் சௌத்ரியை தான் காட்டுறாங்க. அங்க வந்துட்டு சீன் பயங்கரமான விஷயம்லாம் நடக்க போகுது போல. ஆக்சுவலா வந்துட்டு அவன் பொறுமையா நடந்து வந்துட்டு சிரிச்சுட்டே வரான். இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா உனக்கு அப்படின்றான். ஒண்ணுமே புரியல. அந்த ஆண்டி அதாவது தாயம்மா இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு தூக்கு கயிறுல போட்டு ஒரு ஸ்டூல் மேல வந்து நிக்க வச்சிருக்கிறான். இந்த கோவில்ல தான் அந்த கடவுள், நீ கும்புற கடவுள் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன், அதான் இந்த கோவில்லயே உன்னை வச்சு முடிச்சிடலான்ட்டு வந்தேன். ஆனா பால்ராஜ் சௌத்ரி ஆட்சியை பார்த்து அவருக்கே பயம் வந்துருச்சு போல, அதனால மூட்டையை கட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாரு போல அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா சாமி இல்லைங்க, சாமிக்கு பதிலாக வந்துட்டு இவன் தான் அதுக்கு அங்கே உட்காந்துட்டு இருந்தான் இல்லையா. அதுதான் எனக்கு எதிராக நிற்கிற எல்லாருக்குமே வந்துட்டு சாவுதான் முடிவு. கடவுளே எதிரில் வந்து காட்சி தருது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது தினம் தானே நடக்குது. அந்த நேரத்துலயும் கூட தாயம்மா தைரியமா பால்ராஜை பார்த்து சொல்றாங்க, கடவுளை பார்த்து பயப்படு பால்ராஜ், நேருக்கு நேர் மனுஷனுக்கு மனுஷன் உன் முன்னாடி தான் நிக்கிறேன் நானு, இந்த கலியுகத்தோட கடவுள் உனக்காக ஸ்பெஷல் தரிசனமா, ஸ்பெஷல் தரிசனம்.
மனுஷங்களோட விதிய நான் தான் எழுதுறேன். யாரு என்ன பண்ணணும், யாருக்கு என்ன தண்டனை கிடைக்கணும், அதையும் நான் தான் முடிவு பண்றேன். ஆமா, என் மனைவிக்கு நீ பெரிய உதவி பண்ணிருக்கிறியாமே. என்ன உதவி? அதனாலதான் அவ இன்னும் என் குழந்தையோட சேர்ந்து உயிரோட இருக்கா. புரியுதா? உனக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா தண்டனை கிடைக்க பால்ராஜ். அதை கேட்டதும் பால்ராஜ் விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். உலகமே சிதறி போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஆனாலும் நீ இன்னும் கடவுளை பார்த்து பயப்படுன்னு சொல்றியா? அதுக்கப்புறம் இன்னும் அகங்காரமா பேசுறான். சரி, நாங்க பயப்பட தயாராதான் இருக்கிறோம், ஆனா அதுக்கு முதல்ல உன்னோட கடவுள் திரும்பி வரணும்ல. பால்ராஜ் சௌத்ரியோட அம்மாவும் கூட தான் இருக்கிறாங்க. சிவப்பு மிளகா, உப்பு, கருப்பு எண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆரத்தி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணியிருக்கான், திஷ்டி கழிக்கிறான். ஆனா தாயம்மா பயப்படாம பதில் கொடுக்குறாங்க. எனக்கு வெக்கம் இல்ல, பயம்தான் தெரியுது. உன் கடவுளே உன்னை பார்த்து ஓடிட்டாருன்னு நீ சொல்றியே, ஆனா உண்மையில பார்த்தா பயம் உன் செயல்கள்ல தெரியுது, நல்லாவே தெரியுது அப்படின்றாங்க. எனக்கு என்ன ஆகும்னு தெரியல, ஆனா நீ பயந்துட்டு இருக்கல, அது மட்டும் தெளிவா தெரியுது. அதை கேட்டதும் பால்ராஜ் கோபமாகறான். சரி, உன்னோட திருஷ்டியை நான் இப்ப கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி மாரி சுத்திட்டு இருக்கான். சரி, என்ன செய்யணும்னு சொல்றேன். முதல்ல இந்த எல்லா பொருட்களையும் 3 தடவை சுற்று அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை எதிர் திசையில சுற்று. அதுக்கு பிறகு இந்த எல்லா பொருட்களையும் நெருப்புல போட்டுடு அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி. இவனும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அதை லைட் பண்றான், பத்த வைக்கிறான். ஒவ்வொரு சுற்று போடும் போதும் நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு சரியான பதில் உன்கிட்ட இருந்து எனக்கு வரணும், புரியுதா? நீ சரியான பதில் சொன்னா நான் உன்னை விட்டுடுறேன், மன்னிச்சிடுறேன் அப்படின்றான். இல்லைனா அடுத்த ஏற்பாடு ரெடியா இருக்குது. இவனும் வந்துட்டு புரியுதுல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறதுக்காக ஸ்டார்ட் பண்றான். சிரிச்சுட்டே சுத்துறான். அப்ப தாயம்மா சொல்றாங்க, அந்த நாள் குருஜி என்ன சொன்னார்னு உனக்கு தெரியும் தானே? ஆண் குழந்தை பிறந்தா அது உன்னோட அதிர்ஷ்டம், பெண் குழந்தை பிறந்தா அதுதான் உன்னோட அழிவு. உன்னோட மகளோட எதிர்காலம் 2 பக்கமும் கூர்மையான வாள் மாதிரி இருக்கும். ஆண் குழந்தை பிறந்தா உன்னை எல்லாரும் புகழ்வாங்க, ஆனா பெண் குழந்தை பிறந்தா அவளோட பேர் வளர வளர நீ அவமானப்படுவாய் அப்படின்னாங்கல்ல. தாயம்மாவும் சொல்ல அவன் என்ன பண்ணிட்டா, ஒரு நாற்காலியோட ஒரு கால் வந்துட்டு சுட்டுட்டான். அந்த இரவு பத்மினியோட கர்ப்பத்துல இருந்து உண்மையை நீ அவளுக்கு சொன்னாயா அப்படின்னு கேக்குறான் இவன். ஆமா, அந்த இரவு பத்மினியோட கர்ப்பத்தை பற்றி உண்மையை நான் அவளுக்கு மட்டும்தான் சொன்னேன் அப்படின்றாங்க. இவன் இப்போ அந்த நாற்காலியோட இன்னொரு காலையும் உடைச்சிட்டா, 2வது காலு. சரி, முதல் 2 கேள்விக்கும் உண்மையான பதில் சொன்ன, இன்னும் 2 கேள்வி இருக்குது, அதுக்கு உண்மையா சொன்ன நீ உயிரோட போகலாம் அப்படின்றான். அவங்களும் கேட்க ஆரம்பிக்கிறான். பத்மினியை வீட்டை விட்டு ஓடி போக நீ தான் தூண்டினியா, ஹெல்ப் பண்ணியான்னு கேக்குறான். ஆமா, பத்மினியை வீட்டை விட்டு வெளியேற்ற நான் தான் தூண்டினேன். 3வது காலையும் சுட்டுட்டான். சரி, இப்போ கடைசி கேள்விக்கு வந்துட்டோம், எல்லாத்திலயும் முக்கியமான கேள்வி. பால்ராஜ் கேள்வி கேக்குற தைரியம் உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி, நானே சொல்றேன். உன்னோட மனைவியை நீ எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதானே? உண்மையை கேட்டா தயாரா இருக்கியா? நீ உண்மையை கேட்க தயாரா இருக்கியா ஃபர்ஸ்ட் நீ அப்படின்னு கேக்குறாங்க. நீ பொய்யை நம்பிக்கிட்டு வாழ்ற, ஆனா அவளோட கருவுல வளர்றது உன்னோட அழிவுக்கான காரணம். அது சாதாரண குழந்தை கிடையாது, உன்னோட அழிவை எழுத போற ஒரு சக்தி அது. இது வரைக்கும் நீ பிறருக்கு செய்த எல்லா அநியாயத்துக்கும் அதுதான் முடிவு கட்ட போகுது. இந்த வார்த்தையை கேட்டதும் பால்ராஜ் முகம் மாறுது. ஆமா பால்ராஜ், உனக்கு பிறக்க போகுது பெண் குழந்தை. என் சாவன்றது கடவுளால நிர்ணயிக்கப்பட்டது, உன்னோட இந்த கைகளால நான் சாக மாட்டேன், இல்ல, ஒருபோதும் இல்ல அப்படின்றாங்க. உன்னோட கடவுள் உன்னை விட்டு போன மாதிரி உன்னோட அதிர்ஷ்டமும் உன்னை விட்டு போக போகுது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. போ, செத்து போ, போயிட்டு பெரிய மனுஷங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவனுங்க கிட்ட என்னோட வணக்கத்தை சொல்றேன். இவன் சுடாமலே அவங்க சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்களா, அதனால இவன் பயங்கர டென்ஷன்ல வெளில வந்துட்டு கத்துறான். அவங்க கிட்ட எல்லாம் சொல்லு, அவர் சொன்னது சரிதான் அப்படின்ட்டு. வெறுங்கையோட தப்பிச்சுட்டா, ஆனா இதுக்கு என்ன? இங்க அவங்க அம்மாவை வந்து நல்லது எடுத்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதுவும் வந்துட்டு அந்த குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடி, அதை ஃபர்ஸ்ட் பாப்போம், இவ்வளவு விட்டுரு. இந்த கருவுல தான் உன்னோட துரதிருஷ்டம் வளருது. அந்த துரதிருஷ்டம் பிறந்தாதானே? பிறக்கவே விட மாட்டேன். தேவையில்லாம உன் உயிரை இழந்துட்ட.
குறைஞ்சது என் குண்டாவது மிச்சம் பண்ணிட்டு போனாலே பரவாயில்ல, எனக்கு சந்தோஷம் தான். அதிர்ஷ்டம் என் பக்கம் நிக்குது. ஒரு குண்டு பத்மினிக்கு, இன்னொரு குண்டு அவ குழந்தைக்கு. சாவுறது நிச்சயம், சாவு நிச்சயம். தப்பிக்கவே முடியாது என்கிட்ட இருந்து தப்பிச்சவங்க வாழவே முடியாது. ஃபர்ஸ்ட் தப்பிச்சு வாழ முடியாது. அப்படியே கட் பண்ணா ரோமா தங்கி இருக்கிற இடத்த காட்டுறாங்க. ரோமா சொல்றாங்க, இப்போதைக்கு நீ இங்கே இரு, முதல்ல உடம்ப பாத்துக்கோ, அப்புறம் என்ன நடக்குதோ அது அப்புறம் பாத்துக்கலாம், சரியா? பத்மினி பயத்தோட புரிஞ்சுக்கோ, அவங்க மனுஷங்க மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில மனுஷங்க இல்ல, ஆட்டு தோல் போட்ட ஓனாயிங்க. இத பிடி, சூடா சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா அவங்க எங்களை விடவே மாட்டாங்க. இன்னைக்கும் அவங்களோட ஆளுங்க இங்க வரைக்கும் வந்துட்டாங்க. பரவாயில்ல, அந்த கெட்டவங்க வரட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. உன் புருஷன் ஊர்ல பெரிய ஆளுனா இங்கேயும் அவனுக்கு சமமான ஆளுங்களா இருக்கிறாங்க, ஒன்னும் கவலைப்படாத. நீ உன்னோட வாழ்க்கையை செட் பண்றத பாரு. இந்த நகரம் வந்துட்டு அவங்கள பாத்துக்கும். ஆனா முதல்ல எங்களுக்கு ஒரு தங்கை இடம் கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் வேலை தேட முடியும் அப்படின்றாங்க. என்ன இடம் இல்லையா? யாரோட தயவுல இருக்கு நீ இப்போ, தெரியுதா? வீட்டுக்குள்ளதானே உட்காந்துட்டு இருக்க, வீடு இல்லைன்ற அப்படின்றாங்க. ஆனா இது உங்க வீடு தானே அப்படின்றாங்க. அட ரிலாக்ஸ், இது என்னோட அண்ணனோட ரூமு, உனக்கு தெரியுமா? இது என்னோட பிளஸ் என்னோட அண்ணனோட வீடும் கூட. அட உனக்கு தெரியுமா, கடவுளே வந்துட்டு நல்ல மனுஷனை எடுத்துக்காட்டா சொல்லணும்னா என்னோட அண்ணனோட பேரை தான் சொல்லுவாங்க. யாரோட பேரு? என்னோட அண்ணனோட பேரு. அவர் இப்போ வெளியூர் வேலைக்கு போயிருக்கிறாரு, இன்னும் 2 நாள்ல வந்துருவாரு. அது வரைக்கும் நீ இங்க தங்கிக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வந்தாலும் உன்னை யாரும் வெளியே அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா நான் அவரை சமாளிச்சிருவேன் அப்படின்வாங்க. ஆனா இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. ஒரு விரல் கொடுத்தா முழு கையையும் பிடிக்க கூடாது, புரியுதா? நீயே சம்பாதிக்கணும், நீயே சாப்பிடணும், செலவுக்கு வேற யாரையும் நம்பி இருக்க கூடாது, சரியா? தங்குறது ஓகே, பட் வேலைக்கு என்ன பண்றது? தானே சாப்பிடணும் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, ஏன் உனக்கு வேலை இல்லைன்ற? நீ தான் நல்லா நடிக்கிறிய, என்ன நாளையில இருந்து நீ நடிக்கிறதுக்கு வந்துரு, நான் உனக்கு ட்ரெஸ் அனுப்ப சொல்றேன், ப்ரொடியூசர் கிட்ட எல்லாம் பேசிடுறேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. அந்நேரம் பார்த்து குழந்தை வந்துட்டு, அம்மா ரோமா ஆண்டி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல. ஆமாடா செல்ல, இந்த உலகத்துல வந்து நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, கடைசியில வந்துட்டு நல்லதுதான் ஜெயிக்கும், பாக்கலாம். கட் பண்ண இங்க ரயில்வே ஸ்டேஷன் தான் காட்டுறாங்க. ஒரு அழகான ஒரு வண்டி, பழைய மாடல் வண்டி என்ட்ரி கொடுக்குது. அதுல பாலராஜ் சௌத்ரி தான் வரான். நம்ம பழைய ஆம்பாஸ்டர் மாதிரி இருக்குல்ல, டாப்பு காணும். அப்படியே சாருக்கு வந்துட்டு ஹீரோன்னு நினப்பு போல உள்ள வராரு. அப்படியே எல்லாரும் வந்துட்டு வணக்கம் சொல்றாங்க, காலில் தொட்டு கும்பிடுறாங்க. வணக்கம் தலைவா, வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்க அடியாளுங்களும் வந்துட்டு தள்ளி தள்ளி விடுறாங்க. இப்போ டிடிஆர் வந்துட்டு, ஐயோ சார் வாங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? சௌத்ரி சார், நான் உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எங்க இங்க ட்ரெயினுக்கு எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னும் போது, இல்லை கொஞ்சம் நிலைமை சரியில்லை, அவசரமா போனோம், அதனாலதான் ட்ரெயின் வேணும், ட்ரெயின்ல போறேன், இல்லைன்னா எனக்கு வந்து ட்ரெயின்ல போகணும்னு அவசியமா என்ன, ட்ரெயினே வந்துட்டு என் வீட்டுக்கு வர வைக்க முடியும், ரயில்வே ஸ்டேஷனே வந்துட்டு என் வீட்டாண்ட கட்ட முடியும் நினைச்சா அப்படின்றாங்க. அப்படியே வந்துட்டு ஒரு பையன் வந்து ஷூ பாலிஷ் போடுறத வந்து காட்டுறாங்க. என் ஷூ எப்படி இருக்கு பாத்தியா, அப்படியே மினுக்குதா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல நீங்க வந்துட்டு தொலை தூரத்துல பயணம் பண்ணி வந்ததுனால கொஞ்சம் டஸ்டா இருக்குது அப்படின்றாங்க. ஆமா டஸ்டா தான் இருக்குது, இது மட்டும் இல்ல வாழ்க்கையே டஸ்டா தான் இருக்கு, ஏன் என்ன பண்றது, சிலதெல்லாம் வந்து தூக்கி போட்டுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாப்புல. அவங்க அடியாளுங்களும் போயிட்டு அந்த பையனை வந்து ஷூ பாலிஷ் பண்ற செட்டோடு தூக்கிட்டு வந்துட்டாங்க. டே வந்துட்டு நீ எங்க ஐயாக்கு வந்து பாலிஷ் பண்ணணும், வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கிட்டு வரான். இங்க 2 லேடிஸ் காட்டுறாங்க, அம்மா பொண்ணு காட்டுறாங்க. இவனும் வந்துட்டு உள்ள வந்து பார்த்துட்டே இருக்கான். இந்த கம்பார்ட்மெண்ட், இந்த ட்ரெயினே உங்களுது தான் ஐயா, இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்றாங்க. அப்படியே வந்துட்டு சௌத்ரி வந்து திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனும் ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை வந்துட்டு பார்த்துட்டு டிடிஆர், என்ன நான் வந்து தனியா போகணுமா, எனக்கு கடைசி வரைக்கும் தனியா போக முடியாதே, கூட துணை வேணுமே அப்படின்னும் போது, நீங்க எங்க தனியா இருக்கிறீங்க, உங்க அடியாளுங்க தான் கூடயே இருக்கிறாங்கல்ல அப்படின்னும் போது அந்த ஆண்டி புரிஞ்சுக்கிட்டு அவனும் போயிட்டு அவன் அந்த பொண்ணு எதிரில் போயிட்டு உட்காந்துட்டு அகைன் ஃப்ளோட் பண்றான். அவன் பக்கத்துல வந்துட்டு ஒரு மனசே இல்லாம அவனோட ஷூ காலை எடுத்துட்டு போயிட்டு அவங்க பக்கத்துல வைக்கிறான். வச்சுட்டு, ஷூ ரொம்ப டஸ்டா இருக்குல்ல, ஷூ பாலிஷ் போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூப்பிடுறான். வந்துட்டு அவனும் பயந்துட்டே வந்துட்டு என்ன அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லாம வந்துட்டு ஷூ பாலிஷ் போட்டா அப்பயும் அவன் பேசிதான் இருக்கான், பாலிஷ் போட்டுதானே ஆகணும், அப்பதானே புதுசா இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்றாங்க. மேடம் உங்களுக்கு எதனா பாலிஷ் போடணுமா அப்படின்னும் போது,
அப்படியே அவங்களும் அமைதியாக இருக்கிறாங்க. இவனும் வந்துட்டு காலை வச்சு சும்மா இல்லாமல் இது பண்ணிட்டுருக்கான். அவங்களும் வந்துட்டு இல்லை வேணாம் நீங்கள் ஏன் அந்த மாதிரிலாம் இது பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க. பாலிஷ்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னும் போது ஆமாம், நிறைய பேருக்கு வந்துட்டு பாலிஷே தேவையில்லை, அவங்க நார்மலாகவே ரொம்ப மினுக்குவாங்களே அப்படின்றான். அப்போ அன்னையத்துக்கு வந்துட்டு ஒருத்தரோட இன்ட்ரோ காமிக்கிறாங்க. இவரை பற்றி நான் போக சொல்கிறேன். இவர் வந்துட்டு யாருன்னு இவர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இவர் வந்துட்டு இது என்னோட சீட்டு, நீங்கள் உங்களோட சீட்டு எதுவோ அங்கே போயிட்டு உட்காருங்க அப்படின்றாரு. என்னோட சீட்டா, இந்த கம்பார்ட்மெண்ட்டே என்னோட இதுதான் அப்படின்றாரு. டிடிஆரோ சார் நீங்கள் கொஞ்சம் அப்படின்றாங்க. இது நீ அமைதியாக டிடிஆர், அவனுக்கு வந்துட்டு நம்மளை பற்றி தெரியல அப்படின்றாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவரும் வந்துட்டு சிரிக்கிறாரு. என்னது எனக்கு அவரை பத்தி தெரியலையா, ஆமா தெரியலதான் அப்படின்னு சொல்லிட்டு என் சீட் எதுவோ அதை எனக்கு தந்துதானே ஆகணும் அப்படின்றாங்க. நீ எல்லாரும் அமைதியா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஏஞ்சிட்டு போயிட்டு ஓ உள்ள போயிட்டு ஜன்னல் சீட் எதுவோ அதுல போயிட்டு உட்காந்துக்கோ அப்படின்றாரு. ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு சீட்டுக்காக எல்லாம் சண்டை போடுற அளவுக்கு நான் இறங்கிட்டேன்ல அப்படின்றாரு. சௌத்ரி பேசுறதை கேட்டு அவனும் வந்துட்டு அமைதியா நிக்கிறான். பேச வந்துட்டு இவருக்கும் வந்துட்டு இரிட்டேட் ஆகுது, டென்ஷன் தான் ஆகுது அவருக்கு. சார் நீங்க அதுல எதுவும் இது பண்ணிக்காதீங்க, நான் உங்களுக்கு வேற சீட்டு போட்டு தரேன், நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே போட்டு தரேன், நீங்க வாங்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சுக்கின பேக்கை தூக்கி போட்டு அவரும் வந்துட்டு போயிட்டு பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. இவரோட ஆக்டிவிட்டிஸ்லாம் அவனுங்க பார்த்துட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான், எபிசோட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.